காங்கிரஸும் டிஎம்கே அலைன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுங்கன்னு சொன்னாரு. சொல்லி 5 நாள் ஆகுது. எங்க அலைன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு? இந்த அலைன்ஸ்ல வந்து காங்கிரஸ் லீவ்ஸ் டிஎம்கே அலைன்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் நான் இப்பதான் பேசுறேன். அவங்க போய் தாவேக்காவோட சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மரியாதை கூட போயிடும். இதுதான் நடக்கும். டோன்ட் திங்க் தட் டிவிகே இஸ் அ பிக் ஃபோர்ஸ். நான் கண்டிப்பா அதை ஒரு பெரிய ஃபோர்ஸாவே நான் ஏற்றுக்கல. டெஃபினட்டா வந்து தாவேக்கா வந்து அவங்க நினைக்கிற மாதிரிலாம் பெருசா ஜெயிக்க போறதும் கிடையாது. அதே மாதிரி இப்போ திமுகவும் அவங்க அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவங்களும் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி போன வருஷத்துன்னு சொல்றேன், கடைசி நேரம் மட்டும் இந்த அலைன்சஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். பிஜேபி தான் ரொம்ப வந்துட்டு எப்படின்னாலும் காங்கிரஸ் வந்து டிஎம்கே அலைன்ஸ் வந்து வெளியே எடுக்கணும்னு சொல்லி அவங்களோட லீடர்ஸ் ஒரு சிலருக்கு காசை கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா எனக்கே தெரியும் டிஎம்கேக்கு வந்து நிறைய பேர் அகேன்ஸ்டா தான் இருக்கிறாங்க. நிலவரம் யூ see the ground reality. பட் வந்துட்டு இந்த அதிமுக இந்த இபிஎஸ் தலைமையால தான் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே சிச்சுவேஷனே மோசமா இருக்குது. அந்த இபிஎஸ் தான் ஏதோ ஒரு பெரிய உலக மகா ஹீரோன்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் துரத்திட்டு இருக்கு. அது தப்பு. இபிஎஸ்க்கும் டிஎம்கேவுக்குமே ஒரு பெரிய இது இருக்கு. ஏன்னா இன்னும் கூட கோடநாடு இதுல வந்து இதே டிஎம்கே வந்து 2021 என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே இந்த கோடநாடு ஃபைல் எடுத்துட்டு தப்பு பண்ணவர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி எதனா பண்ணாங்களா? கிடையாது. எனக்கு வந்த தகவல் வந்து இபிஎஸ் ஆல்மோஸ்ட் 1500 crores, நம்ம சசிகலா கூட ஒரு 1500 crores டிஎம்கேக்கு கொடுத்ததால் தான் அவங்க யாரையுமே அரெஸ்ட் பண்ணாம வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி இது தகவல். திமுக காங்கிரஸ் இவங்களோட கூட்டணி வந்து ரொம்பவே பிளவுபட்டு இருக்கிறதா சொல்ல வந்து படுது. அது ராகுல் காந்தி அவர்கள் விஷ் பண்ணது, பர்த்டே விஷ் மு.க.ஸ்டாலின் அவர்களை பண்ணதா வந்திருக்கட்டும், இல்ல அவங்களுக்குள்ள அந்த தொகுதி பங்கீடுல ஒத்து வரல, இன்னுமே பெரிய சிக்கலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின உங்களோட பார்வை? இது வந்துட்டு மெயினா பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் தான் இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதுல பிஜேபி தான் வந்து தலைவர்கள் எல்லாம் மீட் பண்ணி பணம் கொடுத்து அந்த அலைன்சஸ் ஒவ்வொன்றா பிரேக் பண்றதுக்கு பாக்குறாங்க. ஓகே, ஈவன் ஐ ஹாவ் எவிடன்ஸ் ஆன் தட். பட் வந்துட்டு இது எந்த அரசியல் கட்சியும் செய்யறது தான். இப்போ வந்து அந்த காங்கிரஸ் வந்துட்டு அதுல ஒரு சிலர் வந்து யாரோ வேலைக்கு போனவங்க தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ எனக்கே ஒரு 4 நாளுக்கு முன்னால ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், காங்கிரஸும் டிஎம்கே அலைன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுங்கன்னு சொன்னாரு. சொல்லி 5 நாள் ஆகுது. எங்க அலைன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு? பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. இதுல ஒரு பீப்புள் லைக் காங்கிரஸ் வந்து வேணும்ட்டு பிஜேபிக்கு விலைக்கு போயிட்டு இந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் காங்கிரஸ் தான் இதுல லூஸ் பண்ணும் பாருங்க. இந்த அலைன்ஸ்ல வந்து காங்கிரஸ் லீவ்ஸ் டிஎம்கே அலைன்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் நான் இப்பதான் பேசுறேன். அவங்க போய் தாவேக்காவோட சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மரியாதை கூட போயிடும். இதுதான் நடக்கும். டோன்ட் திங்க் தட் டிவிகே இஸ் அ பிக் ஃபோர்ஸ். நான் கண்டிப்பா அதை ஒரு பெரிய ஃபோர்ஸாவே நான் ஏத்துக்கல. என்ன காரணங்களுக்காக திமுக காங்கிரஸ், குறிப்பா வந்து ராகுல் காந்தி மு.க.ஸ்டாலின் அவர்கள் இவங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை சரியா இல்லைன்னு சொல்லுவாங்க. இது என்ன காரணமா வந்துடும்? காரணம் இருக்கலாம் தாருங்க. கட்சிக்காரங்க எல்லாம் நினைச்சிருக்காங்க, இப்போ தாவேக்கால போய் சேர்ந்தேன்னா அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் நிறைய கிடைக்கும். பிளஸ் ஜெயிச்சு வந்துட்டா வந்துட்டு கவர்மெண்ட்ல அவங்களுக்கு மினிஸ்டர்ஸ் இது பங்கு ஈடு கொடுக்கலான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். பட் வந்துட்டு டெஃபினட்டா வந்து தாவேக்கா வந்து அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பெருசா ஜெயிக்க போறதும் கிடையாது. அதே மாதிரி இப்போ திமுகவும் அவங்க அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவங்களும் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி போன வருஷத்துன்னு சொல்றேன், கடைசி நேரம் மட்டும் இந்த அலைன்சஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். இப்போ வந்துட்டு அதிமுகல இருக்க அலைன்ஸ் நிக்குமான்னு அதுவும் தெரியாது. இந்த பக்கம் டிஎம்கேல இருக்க அலைன்ஸஸும் கடைசி மட்டும் நிக்குமான்னு தெரியாது. கடைசி நேரம் மட்டும் ஏதோ ஒரு மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு. இதுல வந்து பிஜேபி தான் ரொம்ப வந்துட்டு எப்படின்னாலும் காங்கிரஸ் வந்து டிஎம்கே அலைன்ஸ் வந்து வெளியே எடுக்கணும்னு சொல்லி அவங்களோட லீடர்ஸ் ஒரு சிலருக்கு காசை கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா எனக்கே தெரியும் நாகர்கோவில் இந்த அந்த ஆள் பேர் என்ன, அந்த எம்பி ஃப்ரம் டவுன் சவுத் தாக்கூர், அந்த ஆளுக்கு எல்லாமே பிஜேபி ரீச் அவுட் பண்ணிருக்கு. சொல்லுங்க.
இப்ப என்டிஏக்குள்ள கூட்டணிகள் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? அதோட ஏன்னா இப்போ கடைசியா ஒரு மீட்டிங்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அவங்களுக்குள்ளேயே, ஆஹா, நிர்வாகிகளுக்குள்ள. ஆமா, மதுரை மீட்டிங்ல. அதெல்லாம் எப்படி ஆமா. பாக்குறீங்க? சார் ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த இபிஎஸ் வால தான் இந்த இப்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில டிஎம்கேக்கு வந்து நெறைய பேர் அகெயின்ஸ்டா தான் இருக்கிறாங்க நிலவரம். இஃப் யூ சீ த கிரவுண்ட் ரியாலிட்டி. பட் வந்துட்டு இந்த அதிமுக இந்த இபிஎஸ் தலைமையால தான் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே சிச்சுவேஷனே மோசமா இருக்குது. அந்த இபிஎஸ் என்னமோ தான் ஏதோ ஒரு பெரிய உலக மகா ஹீரோன்னு நெனச்சுட்டு எல்லாத்தையும் தொரத்திட்டு இருக்காங்க. அது தப்பு. இப்ப பாருங்க ஓபிஎஸ் போனதோ இல்லாட்டி மற்ற இதர வதர தட் செங்கோட்டையன் இவங்க எல்லாம் வெளியே போனது மெயினா வந்து இபிஎஸ் ஓட பிஹேவியரால தான். இந்த இபிஎஸ் வந்துட்டு அந்த ஆளை பொறுத்தவரையும் அவனுக்கு வந்துட்டு ஜெயிக்கணும்னு கூட கிடையாது. எதிர்க்கட்சி தலைவரா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா போதும்னு சொல்லிட்டு. ஏன்னா இபிஎஸ்க்கும் டிஎம்கேவுக்குமே ஒரு பெரிய இது இருக்குது. ஏன்னா இன்னும் கூட கோடநாடு இதுல வந்து ஆஹ் இதே டிஎம்கே வந்து 2021 என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே இந்த கோடநாடு ஃபைல் எடுத்துட்டு தப்பு பண்ணவர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி எதனா பண்ணாங்களா? கிடையாது. எனக்கு வந்த தகவல் வந்து இபிஎஸ் ஆல்மோஸ்ட் 1500 crores, நம்ம சசிகலா கூட ஒரு 1500 crores டிஎம்கேக்கு கொடுத்ததால தான் அவங்க யாரையுமே அரெஸ்ட் பண்ணாம வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி இது தகவல். ஓகே. அப்ப வந்துட்டு இபிஎஸ் பொறுத்தவரை தான் எதிர்கட்சியா வந்தால்கூட போறோம். தட் இஸ் தன்னோட கொள்ள அடிச்ச காசு தன்னோட பதவி இருந்தா போதும்னு சொல்லிட்டு அந்த ஆள் இருக்கிறான். அவனுக்கு வந்துட்டு அதிமுக வரணும், எம்ஜிஆரோட அந்த தலைமைக்கோ இல்ல ஜெயலலிதாவோட தலைமைக்கோ மரியாதை கொடுக்குறான்னா இல்ல. அந்த ஆள் சுயநலவாதியாட்டும் பிஹேவ் பண்ணிருக்கான். இது மெயின் ரீசன் வந்து தலைமை சரியில்லை. இந்த மாற்றங்கள் வர்றதுக்கு என்ன நடக்குமோ தெரியாது. Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions, Singanallur, Coimbatore.